ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா கடல்பாசி ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 150 கிராம் கடல்பாசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்தோடனே ஊற வச்ச கடல்பாசி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடல்பாசி வெந்து வந்தோடனே 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை கரைஞ்சி வரட்டும். நல்லா சர்க்கரை கரைஞ்சி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு முட்டை எடுத்து அடித்து அதில் சேர்த்து கலந்துக்கலாம். கலந்து அடுப்பை ஆன் பண்ணி லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் 1 கப்பு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அதையும் சேர்த்து கலந்து விட்டு ஒரு பிளேட்டில் ஊற்றி ஆற வச்சுருக்கேன். ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்துருக்கேன். இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணி எடுத்தோன்னே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. முட்டையோட ஸ்மெல்லே துளி கூட இல்லை. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.